அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். பரத சத்ருக்க சகோதரர் முனிவர் யாவரையும் வணங்குதல். பாடல் எண் 965. செய்வீரே சகோதரர் நீர் சேர்ந்து பணி என்ற மெய்யாரோர் அவர் உவப்பால் மிளிர்ந்துள்ளம் ஒன்ற வெயிலே விலகி போய் வீசு தென்றல் தந்த உய்வன அவ்விருவருமி உடன் வணங்கி நின்றார். இதுவே 965வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். செய்வீரே சகோதரர் நீர் சேர்ந்து பணி என்ற முதல் வரிக்கான விளக்கம். சகோதரராகிய நீங்கள் இருவரும் சேர்ந்து உமது தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதிச் சடங்கு என்கிற அந்த ஈமச் சடங்கை செய்வீர் என்று அந்த முனிவராகிய யாவரும் மெய்யாண்டோர் அவர் உவப்பால் மிளிர்ந்துள்ளம் ஒன்ற வசிட்ட முதலான அந்த உண்மையான ஆண்டோர் என்கிற அறிவில் சிறந்த தபசீரர் யாவரும் அந்த பரத சத்ருக்க சகோதரர் இருவரிடத்திலும் உரைத்த வண்ணம் அவர்களுடைய உள்ளத்திலும் உடன்பட்டு அவர்களுடைய கருத்தோடும் உடன்பட்டு மிளிர்ந்து ஒளிர்ந்து நின்றவாறு அவர்களுடைய உள்ளத்தோடு ஒன்றி போக வெயிலே விலகி போய் வீசு தென்றல் தந்த வெயில் என்கிற துன்பம் ஏற்பட்டு தந்தையினுடைய ஈவச்சடங்கை செய்ய முடியாமல் தடுக்கப்பட்டு அதனால் ஏற்பட்ட துன்பத்தால் வெயில் போன்ற கொடும் துன்பத்தை அனுபவித்த அந்த சகோதரர் யாவரும் அந்த துன்பம் விலகி போய் வீசு தென்றல் என்கிற தென்றல் தரக்கூடிய தென்றலால் எழக்கூடிய இன்பம் மிகுந்த உள்ளம் பெற்று இன்பத்தை அடைந்து உய்வன அவ்விருவருமே உடன் வணங்கி நின்றார். தம்முடைய உள்ளத்திலே உய்வு என்கிற நன்மை ஏற்பட்டு அந்த நன்மையை ஏற்படுத்திய அந்த முனிவர் யாவரையும் உடனே வணங்கி அந்த சகோதரர் யாவரும் அங்கே நின்றனர். இதுவே 965வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 966வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.